அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி சிக்கன் புலாவ் செய்யலாம் வாங்க. நான் வந்து ஒரு 3/4 கிலோ 750 கிராம் சிக்கன் வந்து பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 400 கிராம் தாங்க நான் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி வந்து நல்லா ஜாஸ்தியாக வருது நம்ம வேக வைக்கும்போது. இப்போ மிளகு, ஏலக்காய், பட்டை, ஸ்டார் பூ, பெரிய ஏலக்காய், லவங்கம், ஜாதிபத்திரி, பிரியாணி இலை இவ்வளோத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நான் சிக்கன் கழுவி தனியாக வச்சுட்டேன். அரிசி கழுவி 1/2 hour ஊற வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சு கடாய் வச்சுட்டு நெய் விட்றேன். நெய் வந்து லாஸ்ட் டப்பா காலி ஆகிடுச்சி, அதனால் சுரண்டி போட்டுக்கிட்டுருக்கேங்க. ஸோ அது கொஞ்சம் காஞ்சதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நான் இப்போ நேம் தான் சொல்லியிருக்கேன், நான் மொத்தமாக போட்டுறேன். இது வந்து நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ நான் 400 கிராம் தான். நீங்கள் வந்து 3/4 கிலோன்றது 3/4 கிலோ போடலாம். நான் பெரிய பெரிய சைஸாக இருக்கிறதுனால கம்மியான துண்டு மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் சின்ன சைஸாக போட்டிங்கன்னா நீங்கள் 3/4 கிலோ அரிசியும் போடலாம், இல்லை 1/2 kg பாஸ்மதி ரைஸும் போடலாம். நான் வந்து 400 போதும், ஏன்னா இந்த அரிசி வந்து கொஞ்சம் நல்லா நிறைய வருது. ஸோ இது கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, ரொம்ப ப்ரௌனிஷாக நம்ம எப்போயுமே பிரியாணிக்கெலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்ததுக்கப்புறம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த பாருங்கள் பீஸே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். பிரியாணிக்குன்னு கேட்டாலே அவர் வந்து எங்களுக்கு அந்த சிக்கன் கடைக்காரர் வந்து எங்களுக்கு இப்படி போட்டு கொடுத்துருவாரு. ஸோ இதை போட்டுட்டு இதுக்கு நம்ம வந்து 3/4 கிலோ போட்டோம்னா அரிசி அதிகமாகிடும், சிக்கன் கம்மியாகிடும். அதனால் நான் இந்த இதில் 500 போடலாம், நான் 400 போடலான்னு போட்டிருக்கேன். ஸோ இதையும் ஒரு நல்லா கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு, இதுக்கு வந்து நம்ம ரெட் சில்லி பவுடரோ எதுவும் போட போகிறதில்ல, அதனால் க்ரீன் சில்லி தான். இது வந்து ஒரு 5 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் அதிகமாக்கிக்கோங்க, ஏன்னா வேறு எந்த காரப்பொடியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு தேவையான கொஞ்சம் சிக்கன் தேவையான உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே அந்த தண்ணி வடியும் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு போட்டோன்னே அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் வதக்கிட்டு, நான் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, இதை வந்து நான் நிறைய போடலைங்க, பிரியாணிக்கு போடுற மாதிரி போடல. ஸோ இது கொஞ்சம் ஒரு கைப்பிடியோட கம்மியாக தான் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடியோட கம்மியாக புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் உண்மையிலுமே ப்ராப்பராக இதை புலாவ் செஞ்சிங்கன்னா பிரியாணியோட இது ரொம்ப டேஸ்ட்டு. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து ஒரு 2, அதாவது அந்த 400 கிராம் அரிசி வந்து என்னோடய கிளாஸில் வந்து 2 கிளாஸ் வந்துச்சு. ஸோ 2 கிளாஸ்ன்னும் போது நான் 1.5 கிளாஸ்ன்னு சொல்லிட்டு 3 கிளாஸ் தண்ணி நான் இதில் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, காரமும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா பாருங்கள், நான் எடுத்து பார்க்குறேன், எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த நேரத்துக்கு நீங்கள் தயிரும் போடலாம். நான் வந்து இப்போ போடலை, அரிசியெல்லாம் போட்டு நான் தம் கொடுக்கும்போது தான் நான் தயிர் போடுறேன். இப்பயும் போட்டாலும் தப்பு இல்லை, இந்த நேரத்துக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப ஓவர் புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் வந்து க்ரீம் போட்டிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வீட்டில் க்ரீம் இருந்ததுனால நான் அப்பப்போ அந்த பாலாடையிலேருந்து பால்லேருந்து எடுத்து சேமிப்பேன் நான் எப்பயுமே. அது கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வரும். நீங்கள் க்ரீம் போடலாம், இந்த வீட்டில் தான் இல்லை, வெளியில் இருக்க அந்த நம்ம கடையில் வாங்கலாம் அந்த க்ரீம் கூட போட்டு நல்லா குக் பண்ண அந்த கலர் பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ நான் வந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். அரிசியை வந்து பாஸ்மதி அரிசி 1/2 hour கழுவி ஊற வச்சு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆக்கி போடுங்க. தண்ணி நிறைய வேணாம், நம்ம கரெக்டான தண்ணி ஊற்றிருக்கோம் கடாயில். நல்லா போட்டுட்டு ரொம்ப கிண்டாமல் லைட்டாக கிண்டுங்க. இந்த பச்சை மிளகா காரமும் பெப்பர் காரம் தாங்க உங்களுக்கு. இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிரியாணியோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், அரிசி நான் வந்து கொஞ்சம் வேக வைக்கும் போது தான் போட்டிருக்கேன். முன்னாடியும் சேர்க்கல, நான் சேர்ப்பேன். இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பவுலில் நிறைய தெரிஞ்சாலும் நான் நிறுத்திட்டேன் பாதியில் போட்டுட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடுங்க. எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வைங்க. பக்கத்திலே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த லெவலுக்கு வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் குக்குடு தான். நம்ம வந்து கொஞ்சம் தம் கொடுப்போம் இல்லையா, அந்த கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா பக்கமும். இந்த நேரத்துக்கு நான் வந்து தக்காளி கட் பண்ணி போடுறேன். முன்னாடியே போட வேணாம், அது வந்து என்னன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். தக்காளியை முன்னாடியே போட்டுட்டோம்னா இப்போ தான் இந்த புளிப்பு வருது பாருங்கள், தக்காளியோட புளிப்பு இப்போ தான் சேரும்.
இதை வந்து நீங்கள் பாயில் பண்ணாலும் பாருங்களேன், தக்காளி வந்து அப்படியே முழுசு முழுசாக தெரியும், பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டல்ஸ்லாம் இப்படி எடுத்து வந்து வைக்கும்போது இவங்க எப்போ போடுறாங்க, இவங்களுக்கு குக்கே ஆகாமல் நல்லா இருக்கே முழுசு முழுசாக, நம்ம முன்னாடியே போட்டு நல்லா குக் ஆகிட்டோன்னா அந்த கலரும் புலாவோட கலரும் மாறிடும், தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இவ்வளோ தான் இந்த புலாவோட ரெசிபி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கரெக்டான பதத்தில் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் புலாவ். க்ரீம் போடுறவங்க போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது சண்டேஸில் நீங்கள் லஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், சாப்பிட எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது இதுக்கு வந்து ரைத்தா நல்லா இருக்காதுங்க. கத்திரிக்காய் சட்னியோ இல்லைன்னா நான்வெஜ்ஜில் ஏதாவது ஒரு கிரேவி, சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ ப்ரான் கிரேவியோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுவும் லைட்டாக இருக்குது, அதுவும் லைட்டாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.